ஒரு ஆளு உலகத்துல யாருமே கிடையாது. அதனாலதான் தேவன் தம்முடைய ஒரே பேரான குமாரனை இந்த உலகத்துக்கு அனுப்பினார். அப்படி அனுப்பும் பொழுது அவர் சொல்றாரு, 1 தீமோத்தேயு 2ஆம் அதிகாரம் 5ஆம் வசனத்தை நம்ம வாசிக்கும் பொழுது, அந்த பவுல் அப்போஸ்தலர் அந்த 2 தீமோத்தேயு 2ஆம் அதிகாரம் 1 தீமோத்தேயு 2ஆம் அதிகாரம் 5ஆம் வசனத்துல அவர் சொல்றாரு, தேவன் ஒருவரே, தேவனுக்கும் மனுஷனுக்கும் மத்தியஸ்தரும் ஒருவரே, எல்லாரையும் மீட்கும் பொருளாக தம்மை ஒப்பு கொடுத்த மனுஷனாகிய கிறிஸ்து இயேசு அவரே இதற்குரிய சாட்சியற்ற காலங்களில் விளங்கி வருகிறது அப்படிங்கிற. தேவன் ஒருத்தர் தான், தேவனுக்கும் மனுஷனுக்கும் மத்தியஸ்தனம் ஒரே ஒரு ஆள் தான். யார் அவரு? அவரு இயேசு கிறிஸ்து தான். நம்ம எல்லாரையும் மீட்கும் பொருளாக தம்மை ஒப்பு கொடுத்த கிறிஸ்து இயேசு அவர் தான். அவர் மட்டும்தான் மத்தியஸ்தராக இருக்க முடியும். ஏன்னா அவர் தான் தேவனாகவும் இருக்கிறார், மனிதனாகவும் இருக்கிறார். அப்ப அன்னைக்கே யோபு கேட்கிறாரு, ஒரு மத்தியஸ்தனும் கிடையாதுங்க எனக்கு அப்படிங்கிறாரு. ஏன்னா நான் போய் வாக்குவாதம் பண்ணி என் நியாயத்தை பேசி சண்டை போடுவதற்கு அவர் ஒரு மனுஷன் கிடையாதுங்க. அவர் கடவுளா இருக்கிறாரு, நான் மனுஷனா இருக்கிறேன், நான் எப்படி போய் இதெல்லாம் பண்ண முடியும் அப்படிங்கிறாரு. அப்ப எல்லா மனுஷரும் பொய்யர்களா இருக்கிறாங்க, ஏமாத்துக்காரர்களா இருக்கிறாங்க, எல்லாம் ஏமாத்து பேர்வழிகள், எல்லாருமே பாவிகள், எல்லாமே யோகியதை அற்றவர்களாக இருக்கிறார்கள். ஒரு ஆள் கூட மத்தியஸ்தனா இருக்கிறதுக்கு தகுதியே கிடையாது. எந்த மனுஷனும் அந்த தகுதி கிடையாது. கடவுள் மேலேயும் மனுஷன் மேலேயும் கையை வச்சு நியாயம் விசாரிக்கிற தகுதி யாருக்குமே கிடையாது.